சரிங்க ஐயா. தமிழ் என் உயிர் மூச்சு காணொளி கவியரங்கில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இனிதே இந்நிகழ்வில் நுழைவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். பால்வெளி எங்கும் பல மொழிகளால் பல மொழிகளால் நிறை மற்றவங்க மியூட் பண்ணிடுங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடங்கி கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனர் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் செயல் மறந்துமே வாழ்த்துமே. அனைவருக்கும் நன்றி. நிகழ்வுகள் எல்லாம் ஏங்கி நிற்கும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இதை தாங்கி நிற்கும். நங்கையின் நெற்றி திலகம் போல் நிகழ்வின் அழகாம் வரவேற்புரை வழங்க கவிஞர் நா. ராதா தமிழாசிரியை சோழவந்தான் மதுரை அம்மா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வருக அம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் என் உயிர் மூச்சு சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனர் ஐயா அவர்களையும், பெண் நாட்டின் கண் என்பதற்கு இணங்க பெண்மையை போற்றும் விதமாக பல கவி பாடி இருக்கும் இந்நிகழ்ச்சியின் தலைமை தாங்கும் துடிப்பா பாவலர் தமிழ் திரு து. அனுராசு ஐயா அவர்களையும், இலக்கியத்தில் தற்போது காலூன்றி இருக்கும் மாண்புமிகு மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஓமலூர் கொங்கனாபுரம் தமிழ்ச்சங்க தலைவர் தமிழ் திரு தமிழரசு ஐயா அவர்களையும், தமிழை உயிர் மூச்சாய் நினைத்து வாழ்ந்து அதனை குழுவாக இயக்கிக் கொண்டிருக்கும் இக்குழுவின் தலைவர் ஐயா ஆனைமங்கலம் கணபதி குணசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வலையொலி தளத்தில் இந்நிகழ்வு ஒளிபரப்பு செய்யும் கவி பார்வை குழு ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் தொகுப்பாளினியாய் வந்திருக்கும் கல்லூரி பறவை மாணவி தேன்மொழி அவர்களையும், மேலும் இக்கவிக்குழுவில் கவி தொடுக்க காத்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி அம்மா. ஐயா, கவியரங்கத்திற்குள்ள நுழைஞ்சிடலாங்களா? ஐயா பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா. மாண்புமிகு மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துறை வழங்க நிச்சயமாக நிகழ்ச்சியினுடைய வந்து விடுவார்கள். அனைவரும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். ஐயா அனுராசு ஐயா வர மாதிரி வரட்டும். ஐயா தலைமை ஐயா நுழைஞ்சிட்டாருங்களா? இல்ல இணையம் சிக்கலாக இருக்காத சொல்லுங்க. பிரபாகரன் ஐயா இருக்காரா? வெளில போயிருக்காப்ல ஐயா. வரணும், வந்துட்டோம். ஐயா ரமணி ஐயா, ஏதாவது தமிழை பற்றி பேசுங்க ஐயா.
நான் சொல்லட்டுங்களா? பேசுங்க பேசுங்க. ஐயா நான் வணக்கம் சொல்றேங்களா? வணக்கம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தமிழன் உயிர் மூச்சு இது நமது தம்பி கவி பிரபாகரன் அவர்கள் ரொம்ப சிறந்த முறையில் துவக்கி நடத்தி வருகிறார்கள். அதன் வளர்ச்சிக்கு நீங்க, அதாவது நான் இந்த குறுகிய காலத்திலேயே ஏராளமான கவிஞர்கள் கலந்து கொள்வது அதை செய்வது மிக மிக பாராட்டத்தகுந்த விஷயம். நான்லாம் ரொம்ப பழைய ஆளு, அதாவது பழையவன்னா இந்த இதுக்கு புதுசா இருந்தாலும், அதாவது நம்ம கவியரங்கத்துக்கு கவிதை இந்த இதுகளுக்கு புதிதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே வயதானவன். ஆனால் இருந்தாலும் உங்கள் அனைவரின் முயற்சிகளையும் பாராட்டுகிறேன். சரி, பிரபாகரன் வந்து விட்டார், இனி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி ஐயா. தொடங்கலாம் ஐயா. ஐயா அனுராஜ் ஐயாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு சரியான இணைப்பு கிடைக்கல, அதனால நீங்க தொடங்கிடுங்க, நான் இடையில வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கருத்துக்கள் அழைச்சு தொடங்கிட்டாங்க. பிரபாகரன் 4 வார்த்தை சொல்லிட்டாரானே? பேசுங்க ஐயா பேசுங்க. ஐயா நான் கொஞ்சம் பொறுமையா தான் பேசுவேன், ஆனா உங்களை கொண்டு சேர்க்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா பேசுவேன் பாருங்க. அதாவது நல்லா நடத்துறீங்க, குடும்பமான வரையில 4 வரி இருந்தாலும் அது மரபுல சொல்லுங்க. அப்படியே பாடிங்கன்னா தான் அது கவியரங்கம் சிறக்கும். இல்லை நீங்க புது கவிதையிலே அப்படியே போனீங்கன்னா அது கடைசி வரலும் ஒரே நடையாவே போயிடும், அதுல ஒரு இதுவே இருக்காது. இப்போ வந்து நான் 1975 முத கவிதை பண்றேன். யாருன்னா அப்பவே வந்து இதில் தான் மரபு கவிதை தான். ஏன்னா புது கவிதையில் போகக்கூடாது, அதில் போதோம்னா அதுவும் ஒரே நடை ஒன்று தான். அதனால் நம்ம முன்னேற முடியாது. இலக்கணம் என்ன, யாப்பு, அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத போடும். இப்போ எந்த ஒரு வரி கொடுத்தா அதை வருகைன்னு ஆரம்பி அப்படின்னா அந்த வருகையில் என்சீர் அப்படி போடுறது, அதை இசை நீர் என்சீர் பொழு, அதில் வந்து சந்தத்தில் பாடுங்க அப்படின்னா எது சொன்னாலும் பாடணும்னா அதுக்கு நமக்கு வேண்டியது, முக்கியமாக வேண்டியது எழுத 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 புது கவிதையே கிட்ட போகக்கூடாது. புது கவிதை புது பாட்டு பிறந்து விட்டால் காலம் இது, புதுமைக்கு பொலிவு விட்ட பிறந்து விட்டார் பலரும் இங்கே, மது கவிதை மலர் கவிதை எதுவென்று கேட்டால் மரபென்பார் சிலர் மறுத்து புது கவிதை என்பார். எது கவிதையானாலும் இனிமை எதில் வேண்டும், இல்லையெனில் அந்த கவிதை வந்த வழி போகும். ஒரு பாட்டு எழுதணும்னா அதுல ஒரு இனிமை இருக்கணும். எந்த காரணத்தை மட்டும் தயவு செய்து புது கவிதைக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. 4 வரி பாட்ட சொல்லுங்க. அந்த 4 வரியில பாடினா கூட போதும். ராமன் வந்தான் ரகசியம் சொன்னான், கந்தன் வந்தான் காப்பி குடித்தான், எப்படி அழகா இருக்குது பாருங்க. இத மாதிரி கொடுக்குற தலைப்புல பாட வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல முயற்சி எடுக்கணும். கவி பிரபாகரன் உங்ககிட்ட சொல்றேன், நீ மறுபடியும் அதுல போயிடாதீங்க. 4 லைன் பாட்ட சொல்லுங்க, 8 லைன் பாட்ட சொல்லுங்க, போதும். மரபுலதான் போகணும் அப்படின்னு. வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு ஒரு விஷயம், அதாவது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து எப்பவுமே புது கவிதை எழுதும் போது எதுகை மோனை பார்த்து தான் எழுதுவேன். மேக்சிமம் அதிகமான அளவு எதுகை மோனை பார்த்து தான் எழுதுவேனே தவிர எனக்கான மரபு கவிதை வரவே வராது. ஏன்னா நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வயதின் காரணமாக அதை பயில்வது கொஞ்சம் கடினமாக இருக்கு. நீங்க எதையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதிகமான ஆட்கள் நபர்கள் வரணும், சேர்ந்துக்கணும், நமக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற இடத்துல நாம வந்து இந்த மரபு கவிதைங்கிற மாதிரி எல்லாம் திணிக்க முடியாது. கவிதைகள் நல்லாக இருக்கும். நான் என்ன பொறுத்தளவு என்னுடைய அபிப்பிராயம், அப்படி என்னுடைய கருத்து, அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் இல்லை. நன்றி. ஏன்னா ஒரு வாழ்த்துப்பா ஒன்று எழுதுங்க, பிறந்த நாள் கவிதை எழுதுங்க, இல்லை கல்யாணத்துங்க ஒரு கல்யாணம் எழுதுங்க, எதனா ஒன்று எழுதும் போது அந்த கவிதை நான் வந்து ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி 75 ஒரு ரிட்டையர்டுக்கு வாழ பண்ணேன். எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் ஆசிரியர் எனக்கு ரிட்டையர்மெண்ட் போது சொன்னார், என்ன பாடம்பா அப்படின்னாரு. அப்படியே பாடினேன். தித்தி திடமுத்து தமுதனை எத்தி கிள சத்தம் பெற செய்ய சத்து சதவித்து கனியன விளைத்தோனே உமக்கு எத்தி கிளமத்த குவிப்புகள் தத்த தன தத்த தன தன சித்தத்தினில் வெற்றி குறுநகை புரிவாய வெட்டப்படு தொட்டர் பகமைய சட்ட செட சட்ட செட செட தொட்டு பலியிட்டு அழித்தன
தூயோனே ஒன்றந்தனம் நன்றாய் தினம் தினம் ஒன்றாய் வளர்கின்று நலமுடன் நன்றாம் மனம் கொண்டு தினம் தினம் வாழ்த்துகிறேன். இது மாதிரி இது எப்படி வரும்னா நம்ம முயற்சியில வரும், புது கவிதையில வரவே வராது. போனீங்கன்னா புது கவிதைன்றது ஒரே நடதான். இப்ப இந்த சந்தத்துல வச்சுல இப்ப ஈக்குவலா வந்து கொஞ்சம் தவறா பேசுறீங்க. நான் வந்து ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா புது கவிதையிலேயே எல்லாத்தையும் கொடுக்க முடியும். புது கவிதைன்னு நீங்க சொல்லாதீங்க. அத நீங்க அதை மரபு கவிதையா நினைச்சுங்க. அது எதுகை முறையை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்க மரபு கவிதையை கட்டா திணிக்காதீங்க. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். கவிதைக்கு போலாம். நன்றி நன்றி. கவிதைக்கு செல்லலாம். நன்றி. தலைமையை இணைஞ்சிட்டாருங்க. பெயர் பதிவு இருக்குங்க இல்லையா? அஞ்சி கவிதைகளால் அரங்கை அலங்கரிக்க விற்றிருக்கும் கவிஞர்கள் என்னும் மலர்களை கவியினால் கட்டி வைப்பவர் இவர். கவியரங்க தலைமை துலிப்பா பாவலர் தமிழ் திரு அனுராசு ஐயா இணைவதற்கு சிறிது தாமதம் இருப்பதால் தமிழ் என் உயிர் மூச்சு குழுவின் தலைவர் ஆனைமங்கலம் கணபதி குணசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கவியரங்கத்தில் தலைமையேற்றிருக்கும் அனுராஜ் ஐயா அவருக்கும் வாழ்த்துறை வழங்க வருகை தர உள்ள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ஐயா அவர்களுக்கும் தமிழின் உயிர் மூச்சு நிறுவனர் கவி பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் நமக்கெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஏழுமலை ஐயா, ரமணி ஐயா போன்றவர்களும், இளையோர் கவிஞர் அருண் போன்றவர்களும், தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்பு நிகழ்த்திய ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் எல்லாரையும் இந்த கவியரங்கில் வருக என வரவேற்கிறேன். அனைவரும் கவி பாட உள்ள பெயர் பட்டியலை கவிப்பிரபாகரன் அவர்களே வாசிப்பார்கள். தொகுப்பாளர் அவர்களை ஒருத்தராக அழைத்து இந்த கவியரங்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அருண் அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். என ஈன்ற தாய்க்கும் தரணி போற்றும் நற்றமிழாம் செந்தமிழாம் அன்னை மொழியை வணங்கி தமிழ் என் உயிர் மூச்சு என்னும் இலக்கிய குழுவினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் ஐயா நிறுவனர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி தலைமை ஏற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும், கவிபாட இருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்லதோர் வீணை செய்தே அதனை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சிந்தையில் அழுக்குடன் நிந்தனை செய்யாமல் சந்தை சாக்கடையில் எண்ணத்தை சிதைக்காமல் நித்தில புழுக்களை மனதிலே விதைக்காமல் நித்தமும் வாழ்விலே உத்தமனாய் வாழவே, வாடகையான வாழ்விலே வன்மங்களை குறைத்து ஆணவத்தை அழித்து அன்பினால் சூழ்ந்து சிந்தனையை செதுக்கி எண்ணங்களை உயர்த்துவோம், பொழுதுகளை பயனாக்கி விழுதுற வாழ்வோம், நல்லெண்ண நிலத்திலே நங்கூரம் பதிக்கும் மனதின் வேரினை பதியம் போடுவோம், நல்லெண்ண நிலத்திலே நங்கூரம் பதிக்கும் மனதின் வேரினை பதியம் போடுவோம், மத மாயைகளில் சிக்குண்டு சிதறாமல் சாதி குப்பைகளில் தலைமுடியை தேடாமல் தன்மானத்தை உயர்த்தி தலைமுறையை காப்போம், பாலியல் கலைகளை அடியோடு அகற்றி பெண்ணியம் காத்து புண்ணியம் சேர்ப்போம், ஒப்பனையில்லா அன்பிலே செப்பனிட்டு வாழ்ந்து கற்பினை கனியாக்கி நட்பினை போற்றுவோம், கற்பனையை சிறகாக்கி கவிவானில் மூழ்குவோம், சோதனையின் வழிகள் சுமையென நினைத்தால் வேதனையில் மனமோ சிக்கிடும் சிறையில், சோதனையின் வழிகள் சுமையென நினைத்தால் வேதனையில் மனமோ சிக்கிடும் சிறையில், வலிகளை தாங்கி வலிமையை பெற்றால்
வழியை தேடி உழைப்பால் உயர்வோம், மதியால் மோதி விதியால் வெல்வோம். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அடுத்தபடியாக ஐயா ரமணி ஐயாவை கவிப்பாட வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா பின்னூட்டும் ஐயா, ஆணை தலைமை ஐயா பின்னூட்டம் வழங்குவார்னு எதிர்பார்க்கிறேன். அப்படிங்களா? சிறப்பா இருந்துச்சு. பின்னூட்டம் வந்து உங்களுக்கு அந்த செய்திகள்லயே போட்ட மாதிரிதான், வாழ்த்துக்கள் தெரிவித்த மாதிரிதான் அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு கவிதையும் வந்து அந்த தத்துவ ரீதியா இருந்துச்சு, மனதுக்கு ஆறுதலா இருந்தது. சில நேரம் நம்ம வலியோட இருக்கிறப்ப வலி கிடைக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஒரு நிச்சயமாங்க ஐயா. இதுல வந்து புது கவிதை தாங்க ஐயா. இதுல எதுகை மோனை மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து மரபு இல்லை. ஆனா ஐயா சொன்ன மாதிரி முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற எதுகை மோனை இயல்புகளை பயன்படுத்தி நாம அந்த அளவடியில நம்ம சொல்ல கருத்துக்களை கொண்டு வருதல் தான் அந்த கவிதையுடைய சிறப்பு இருக்குதுன்றது அடியனுடைய எண்ணம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கவிதை வந்து நம்ம பொருளை விட்டு போயிடக்கூடாது. பொருளோடு இருக்கணும், நயம் இருக்கணும். நல்லா இருந்தது, நயம் இருந்தது, எதுகை இருந்தது, மோனை இருந்தது, அதெல்லாம் நயமா இருந்தது. புதுக்கவிதை தான் இது, ஆனா நயமா இருந்தது. மரபு கவிதை வந்து மரபுப்பா வந்து அது நம்ம முன்னாடியே சொல்லணும். ஐயா சொன்ன மாதிரி மரபுப்பா வந்து பயிலணும். அது நம்ம மரபுப்பான்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்க, தவறுகள் நிறைய கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள். இலக்கியவாதிகள் வந்து ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம புதுக்கவிதையை ஏற்றுப்போம். புதுக்கவிதையில தவறுனா பெரியவர்கள் சான்றோர்கள் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. சரி விட்டுருவாங்க. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லதொரு வாய்ப்பு இருக்கு. நன்றி, மகிழ்ச்சி. படிட்டா மகிழ்ச்சி. அடுத்து வரீங்க ஐயா. எல்லாம் வல்ல மகாபிரியவா தரிப்பெரும் கருணையினாலே இங்கே இன்று உங்கள் முன் நான் இருக்கின்ற அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அன்னை தமிழை அடிபணிந்து வழங்குகிறேன். தமிழின் உயிர் மூச்சு நிறுவனர் அன்பு தம்பி பாவலர் கவிப்பிரபாகரன் அவர்களுக்கும், கவியரம்ப தலைமை கவிஞர் துளிப்பா பாவலர் தமிழ் திரு து அனுராசா அவர்களுக்கும், என்னை வரவேற்பு இங்கு நல்கிய சகோதரி மற்றும் இணைப்புரை வழங்கும் சகோதரி மற்றும் ஏனைய சிறப்புரை வழங்க காத்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைக்கு நான் போகிறேன். நல்லதோர் வினை செய்தே அதனை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வினை செய்தே அதனை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. பாரதியாரின் அருமையான சொற்கள். நடக்கிறது எல்லாமே நல்லாவா இருக்குது. அதாவது கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்கும் எனது கவிதை. புது கவிதை, நீங்க மரபு கவிதை சொன்னீங்க. மரபு கவிதை இது இல்லாம இது புது கவிதை இல்லாம ஒரு வித்தியாசமான இதுல நான் எழுத முயற்சி பண்ணியிருக்கேன். நடக்கிறது எல்லாமே நல்லாவா இருக்குது, கிடக்கிறது போங்க கேட்காதீங்க அத. கிடக்கிறது போங்க கேட்காதீங்க அத. கதிரவன் உதிக்குதா மேற்கே மறைதா. கதிரவன் உதிக்குதா மேற்கே மறைதா. அது வந்து வேற என்ன அவசியமா வேணுமா? அங்கே ஒரு ஆட்சி, இங்கே ஒரு ஆட்சி, அங்கே ஒரு ஆட்சி, இங்கே ஒரு ஆட்சி. இங்கே அதை சொன்னால் இல்லை அது அரசியலா? இங்கே அதை சொல்லலாமா? இல்லை அது அரசியலா? வருமான வரி சலுகையாமே, வருமானம் எங்கே கேட்கலாமா? வருமான வரி சலுகையாமே, வருமானம் எங்கே கேட்கலாமா? வருமானமே இல்லாதவனும் வரி கட்டுகிறான் வீதியிலே. வருமானமே இல்லாதவனும் வரி கட்டுகிறான் வீதியிலே. வரி இல்லாம அரசுக்கு வருமானத்துக்கு வழி சொல்லுங்க. வரி இல்லாம அரசுக்கு
வருமானத்துக்கு வழி சொல்லுங்க. வரிசையா வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. வரிசையா வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. போக்குவரத்து நெருக்கடிக்கும் பஞ்சமில்லை சாலையிலே. போக்குவரத்து நெருக்கடிக்கும் பஞ்சமில்லை சாலையிலே. போக வர படும்பாடு போதுமா விதியிலே. போக வர படும்பாடு போதுமா விதியிலே. எங்கேயாவது யாராவது எப்படி இருக்கேன்னு கேட்டா, எங்கேயாவது யாரையாவது எப்படி இருக்கேன்னு கேட்டா, இங்கே நலம் என்று சொன்னால் இதைவிட பொய் வேற என்ன? இங்கே நலம் என்று சொன்னால் இதைவிட பொய் என்ன? நல்லதோர் வீணை செய்தே அதனை நலங்கிட புழுதியில் அறிவதுண்டோ? நல்லதோ கெட்டதோ நடப்பதே நடக்குமே. நல்லதோ கெட்டதோ நடப்பதே நடக்குமே. எல்லா நாளும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்திடுமா? எல்லா நாளும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்திடுமா? உங்க வீட்டு குழாயிலே ஒழுங்கா தண்ணி வருதா? உங்க வீட்டு குழாயிலே ஒழுங்கா தண்ணி வருதா? ஏங்க வேற என்ன வேணும்? போங்க போங்க, போத்திட்டு படுங்க போங்க. வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். மணி ஐயா அவர்களுக்கு சிறப்பு மகிழ்ச்சி வாழ்த்துகள். அன்றாட நிகழ்வு பாடல்களை பாடல்களாக உருவாக்கி சொந்தம் கொண்டு பாடலாம் சொந்தம் வந்து ஐயா கேட்கல. பேசுனது கேட்குறீங்களா? இல்ல, அன்றாட நிகழ்வுகளை அருமையாக இது சந்தத்துடன் பாடலாக அமைத்தால் அருமையாக உண்மையிலே இருக்கும். நாட்டு இன்றைய நிகழ்வுகளை அருமையாக ரமணி ஐயாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா கவி பிரபாகரன் அடுத்த. அதாவது சார், நான் என்னுடைய கருத்தை சொல்றேங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கருத்து கேட்கறதுல ரொம்ப விருப்பம். இங்க வந்து நான் 45-50 வருஷமா கவியரங்கம் நடத்திங்கிறேன் சார், செங்கல்பட்டுல. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது 50 வருஷமா நடத்திக்கிறேன் கவியரங்கம். ஒவ்வொரு தலைப்பா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துட்டோம்னா அவங்க பயந்துக்குன்னு எழுதின்னு வருவாங்க. எல்லாமே வந்து இங்கெல்லாம் வந்து புது கவிதை செல்லவே செல்லாது. அது பேசுவாங்க, திட்டுவாங்கடான்னு. எல்லாம் மரபு, சந்தம், எதுக்க மோன இயைப்பு கட்டாயம் இருந்தாகணும். இதை மாதிரி பாடணும், சீட்டும். இல்லைன்னா நீங்களாம் ஒரு தமிழ் ஆசிரியரா? இதெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தாங்க. அதனால பயந்துக்கு நீட்டிக்கும். ஒரு தலைப்பு கொடுத்தா அந்த தலைப்பு நல்லா அழகா பாடுவாங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் பாடு, நீ பாடு, திருப்பி முதல்ல போவாத. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கின்னு வரணும், பண்ணணும். இப்போ நீங்க நான் வந்து இருந்தால் கட்டாயம் பண்ணுவேன். ஆனால் தொண்டை சரியில்லை, வெளி பேச முடியல. அதனால் எப்படா பண்ணுறது? என்னால் முடியும். ஒரு சங்கத்தை ஒரு 3 மாசத்துல மரபு கவிதை பாடுற மாதிரி அவங்களை கொண்டாட முடியும். எப்படி பாடணும்னு தான் முதங்க 1975 மேடை ஏறேன். ஐயா ஒரு நிமிடம். ஐயா வெற்றி பெறல ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வெற்றி பெறல ஐயா, கேக்குதுங்களா? ஐயா அனுராஜ் ஐயா வந்து இப்போது அவங்களுக்கு வந்து தொடர்புல வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறதுனால என்னால இப்ப இணைய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஐயாவும் வந்திருக்காங்க. அதனால அவங்க தலைமையிலையும் அப்படியே நடத்தலான்னு என்னோட ஒப்பினை. சிறப்புங்கய்யா. ஓரிய திறந்து பேசுங்க ஐயா. வரவேற்று தொகுப்பாளனைய கொஞ்சம் பேச சொல்லுங்க. யார் எந்த ஐயா வராங்க? சரிங்க, நன்றிங்க. கானங்களால் அன்றி கவிதைகளால்
அரங்கை அலங்கரிக்க வீற்றிருக்கும் கவிஞர்கள் எனும் மலர்களை கவியினால் கட்டி வைப்பவர் இவர். கவியரங்க தலைமை வெற்றி பேரொளி ஐயா அவர்களை கவியரங்க தலைமை தாங்க குயில்களின் குயிலிசை கொண்டு அழைக்கின்றேன். வருக ஐயா. ஐயா ஐயா இணைப்புல இருக்காருங்களா? இருக்காங்க. ஐயா வாங்க, வெற்றி பேரொளி ஐயா வாங்க. ஐயா ஓரியை திறந்து பேசுங்கள் ஐயா. சரிங்க. சிவபாலினி ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்களா? ஆன் பண்ணுங்க ஐயா. தெரியுதுங்களா என்னுடைய முகம்? இருங்க ஐயா, வாசிங்க. சரிங்க. நல்லதொரு வீணையை செய்தோம் அழகாகவே. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. ரைட்டுங்க, மிக்க சந்தோஷம். இதுதான் வேண்டும் எனக்கும். இருந்தமிழே உன்னால் இருந்தோம், வானோர் விருந்தமிழ்தும் என்றாலும் வேண்டேன் தமிழ் விடு தூது. நல்லதொரு வீணையை செய்தோம் அழகாகவே, அதனையும் பயனிலா பொருள் என நினைத்து பறக்கும் பொழுதில் வீதியில் எறிவதில் என்னதான் நியாயமோ என்றேதான் சொல்வீர். விளங்கிடவில்லையே விளக்கமும் தருவீராக. நல்லதொரு வீணையாகவே வலியதோர் தவமாய் நல்லதொரு வீணையாகவே வலியதோர் தவமாய் தவம் இருக்க உள்ளதொரு நாளில் எல்லாம் விரதமும் இருந்திட்டதின் பயனாக பெற்றதன் பிள்ளையும் கண் துஞ்சாது காத்திட செய்தனது. விரைந்தே கல்வியினை கற்றிட்ட பின் கை நிறைய வருமானம் பெருகிட திருமணமும் முடிந்தனரே. கையோடு பெற்றவனும் மகிழ்வுடன் ஆனந்தமும் தருகின்ற வேளையில் கவலைகள் வாராதிருக்க, துன்பங்கள் சேராதிருக்க, முதியோர் இல்லத்தில் பெற்றோரை அனாதை ஆசிரமத்திலும் சேர்த்து விட்டது ஒரு பிள்ளையும் தற்போது ஒரு நல்லதொரு வீணையை பொழுதியிலும் வீணையை வீதியிலும் எரிந்திட்ட நிலைதானே. நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்புங்க ஐயா. அடுத்து நான் பேசுறேன். மிக்க நன்றிங்க. அம்மா உங்க பெயர் சொல்லி தொடருங்கள் அம்மா. என் பெயர் வசந்தா ஸ்ரீதர். இனிய மாலை வேளையிலே தமிழ் அன்னைக்கு வணக்கம், தலைமைக்கு வணக்கம், கூடியிருக்கும் இக்குழும நிர்வாகிகளுக்கு வணக்கம், கூடியிருக்கும் அனைத்து கவிப்பெரு மக்களுக்கும் வணக்கம் சொல்லி என் கவிதைக்குள் செல்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. தலைப்பு: மதிப்பு இல்லா மனம் கொண்டால் மக்களின் நற்செயல்கள் பெரிதும் குறையும். வீணையின் ஓசை இனிதாய் கேட்க வீணையை உருவாக்கிய கலைஞனையும் மீட்டும் விரல்களை உடைய கலைஞனையும் போற்றுவோம். சந்தத்தில் கவி பாடும் போதிலே சாரலாய் மனமகிழும் நேரமோ கடல் சார்ந்த முத்தை போலே காலம் தரும் பொன்னான தருணமதை பொறுப்பான உனது செயல்களால் காப்பாய்.
சந்தத்தில் கவி பாடும் போதிலே சாரலாய் மனம் மகிழும் நேரமோ கடல் சார்ந்த முத்தை போலே காலம் தரும் பொன்னான தருணமதை பொறுப்பான உனது செயல்களால் காப்பாய். ஒற்றுமையும் அன்பினையும் தோழமையும் கொண்டு விதி விளையாட்டை மறந்து விட்டு அவசரப்பட்டு வாழ்க்கை முழுவதும் அவதிப்படுவாயோ? ஒற்றுமையும் அன்பினையும் தோழமையும் கொண்டு விதி விளையாட்டை மறந்து விட்டு அவசரப்பட்டு வாழ்க்கை முழுதும் அவதிப்படுவாயோ? தூய எண்ணம் தரும் பெருமிதத்துடன் வாசம் வீசும் மலரைப் போல வாழ்வினில் வளமும் நிறைவும் நற்செயல்களால் பெறுவாய். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்புமா. அருமையான வரிகள், அருமையா இருந்ததுமா. சிறப்பு, வாழ்த்துக்கள்மா. நன்றி, நன்றி. ஐயா, அடுத்தபடி பேர் சொல்லுங்களம்மா. தங்கமணி. பாருங்களம்மா. நல்லதோர் வீணை செய்தே அதனை நலங்கெட புழுதியில் எறிவதும் உண்டோ? சொல்லடி ஆதிசக்தி சிந்தை தெளிந்தவளே, சொல்லடி ஆதிசக்தி சிந்தை தெளிந்தவளே, ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்த சக்தியே, நோயில்லா உடல் கேட்டேன் உன்னை பாடி உன்னோடு கலந்திடவே, மருந்தில்லா உணவு கேட்டேன், நஞ்சில்லா தண்ணீர் கேட்டேன், தூயனர் காற்றும் கேட்டேன், மலைகளும் அருவியும் கேட்டேன், மரம் செடி கொடிகளும் கேட்டேன், மண்ணும் சிறப்புற நானும் என் வழி வம்சமும் மகிழ்ந்து இருந்திடவே, இயற்கை வழி வாழ்ந்திடவே, மும்மாறி மலை பொழிவை கேட்டேன், அருள்வதில் தடையோ சொல்தேவி, உனக்கு அருள்வதிலும் தடையோ சொல்தேவி. நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்புமா. அருமையான வரிகள், மிக சிறப்பாக இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி. அடுத்தபடியாக ஐயா சுரேஷ் பாரதி ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். அன்னை தமிழையும் அறுவை பாரதியையும் முதலில் வணங்கி இன்றைய தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் வருகை தந்து மிகச் சிறந்த சிந்தனைகளை இங்கே பதிக்கவிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வெற்றி பெருவொளி அவர்களுக்கும் தமிழ் எண் உயிர் மூச்சினுடைய இந்த அமைப்பினுடைய மரியாதைக்குரிய தலைவர் பாவலர் பிரபாகரன் அவர்களுக்கும் வருகை தந்து நல்லதோர் வீணை நலங்கட புழுதியில் எரிவதை இன்றைக்கு விரக்தி உணர்வோடு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பாவலர் பெருமக்களுக்கும் வணக்கம் சொல்லி தொடங்குகின்றேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ. இதோ கவிதை. இந்திய விடுதலை போரில் தனது துணிவை பாடல்களாக்கிய புலவன் அன்றைய நிலையை கருத்தில் கொண்டு நொந்ததனாலே பதிந்தது வெல்லாம். அன்றைய நிலையை கருத்தில் கொண்டு நொந்ததனாலே பதிந்தது வெல்லாம். இன்றும் பொருந்தி போகும் இழிவு எரிச்சல் மிகுந்த உணர்வை ஊட்ட மந்தையில் இருக்கும் ஆடுகளானோம் எவர் அழைத்தாலும் பின் செல்கின்றோம். மந்தையில் இருக்கும் ஆடுகளானோம் எவர் அழைத்தாலும் பின் செல்கின்றோம். இசையில் லைத்திட பல்லாயிரம் பேர் இணைந்து ஆக்கிய கலைமிகு வீணை அசையா பொருளாய் இருப்பின் கூட அதிலோர் தவறுதும் இல்லை எனினும் உடைத்து நொறுக்கி மிக மகிழ்வாக ஊரது கூடி வன்முறையோடே புழுதியில் எரியும் புண்ணிய செயலை கண்டுங்காணா வரவேற்கின்றோம். குன்றில் குமரன் அருகில் அல்லாஹ் அவர்களின் நட்போ ஆண்டுகள் பலவாய் மன்றம் தன்னில் மலையில் இன்றும் மகிழ்ந்து இடுகிற படையல் யாவும் தின்றே தீர்த்தால் கவலையும் இல்லை திகட்டும் வரையில் நடத்துக. ஆனால் கொன்றே ஒற்றுமை சீரை குலைத்தால் நல்லதோர் வீணை புழுதியில் புலம்பும். கொன்றே ஒற்றுமை சீரை குலைத்தால்
நல்லதோர் வீணை புழுதியில் புலம்பும் என உண்மை விளம்பும் கவிஞர் சா சுரேஷ் பாரதி கும்மிடிப்பூண்டி. வாய்ப்புக்கு பெரு நன்றி. வணக்கம். சிறப்பான ஒரு கவிதை. சிறப்பு சிறப்பு. தமிழோடு விளையாடிய உங்கள் கவிதைக்கு சிறப்பானது. மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுங்க. ஐயா வணக்கம். அனைவருக்கும் கடலூர் இளங்கோவன் இணைந்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். ஐயா பாடுங்க ஐயா. பிரபாகரன் வெளில போயிருக்காப்ல. இளங்கோவன் ஐயா பாடுங்க ஐயா. சரி, இப்போ தலைமை யாருங்க ஐயா? தலைமை ஐயா வரல, வெற்றி பெறலையா இருக்காங்க நம்ம வழிகாட்டி ஐயா, அவங்களே வாழ்த்து. வெற்றி பெறலை ஐயா இருக்காங்களா? சரி, ஓகே. தமிழ்த்தாய் ஆனா இந்த இதுல எனக்கு ஒரு தெளிவான ஒரு இது படிக்கிறவங்க இது ஒண்ணுமே இதாகல. இணையத்துல வேற ஜூம் மீட்டிங்ல நல்லா தெளிவா நல்லா இருக்கும். இந்த மீட்ல வந்து சரியா ஒண்ணு இது இல்லை, ஏதோ ஒரு மாதிரி ஓடுது, தட்டு தட்டு வர்ற மாதிரி, வேற ஒண்ணும் இல்லை. அது இல்லாம நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நண்பர் முகம்லாம் பார்க்கணும், உங்கள் குரல்லாம் கேட்கணும், கேட்குற வரைக்கும் கேட்போன்ட்டு வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா சுரேஷ் பாரதி கவிதை கேட்டேன், அவர் இவர் அழகிரி விநாயகம், அப்புறம் அந்த அம்மா வசந்தா, எல்லாருடைய கவிதையும் கேட்டேன். எல்லாருமே நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா சிறப்பாக இருந்தது. சரி 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 சரி, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நன்றி 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 நன்றி. நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க, நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. சரி சரி, நல்லது மகிழ்ச்சி. ஐயா ஐயா தமிழ்த்தாய் அருள் வேட்டல் தமிழை உயிராய் தலையினில் தாங்கி அமிழ்தாய் எடுத்து அருந்தி ஆள்போல் நிமிர்ந்தே கடல் தாண்டி எதிர ஏற்றி தமிழால் இணைவோம் தழைத்து. கவிக்குழும நிறுவனர் தம்பி கவி பிரபாகரன் அவர்களுக்கு, பெயர் சொன்னால் மயிர்கால்கள் எழுந்து நிற்கும், பெயர் சொன்னால் மயிர்கால்கள் எழுந்து நிற்கும், அயராமல் தமிழாற்றும் அன்பான தம்பி இவர். புவி அதிர செந்தமிழை புகழ் கூட்ட புறப்பட்ட கவி பிரபாகரனை கனித்தமிழால் வாழ்த்துகிறேன். அவை வணக்கம். கவியரங்கில் தேன் சொரிய கவியரங்கில் தேன் சொரியும் கன்னித்தமிழ் பாவலர்க்கும் கவித்தேனை மாந்த காத்திருக்கும் அவையோர்க்கும் கவிச்சிறுவன் பணிவாக கரம் கூப்பி வணங்குகிறேன். தலைப்புக்குள் செல்லலாம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ? என்னுடைய பார்வையில் தமிழைத்தான் அந்த வீணையாக கருதி நான் அமைத்திருக்கின்றேன் என்னுடைய கவிதையை. நல்லதோர் வீணையை நாம் செய்யவில்லை, நல்லதோர் வீணையை நாம் செய்யவில்லை, நம்முடைய முன்னோர் நம் கையில் தந்தது, நம்முடைய முன்னோர் நம் கையில் தந்தது. வெல்லம் போல் இனித்திடும் வெல்லும் தமிழ்தான் அது, வெல்லம் போல் இனித்திடும் வெல்லும் தமிழ்தான் அது. வேரினிலே வெந்நீரை ஊற்றுவோர் தாழ் பணிந்து, வேரினிலே வெந்நீரை ஊற்றுவோர் தாழ் பணிந்து, வெட்கமின்றி தாய்த்தமிழை வீழ்த்துகின்ற தமிழனே, விலையில்லா வீணையினை புழுதியில் எரிவாயோ?
விலையில்லா வீணையை புழுதியிலே எரிவாயோ, அல்லும் பகலும் அருமையாய் வளர்த்ததை அந்நிய மொழிக்கு அடிமையாய் ஆக்குவதோ? அல்லும் பகலும் அருமையாய் வளர்த்த மொழியை அந்நிய மொழிக்கு அடிமையாய் ஆக்குவதோ? எந்த ஓர் இனமும் மொழி இழந்தால் வாழ்விழக்கும். எழிலான தாய்மொழியே யாருக்கும் முகவரியாம். எழிலான தாய்மொழியே யாருக்கும் முகவரியாம். சொந்த முகவரியை தொலைத்தால் மீண்டிடுமா? சொந்த முகவரியை தொலைத்தால் மீண்டிடுமா? சோர்வின்றி களமாடி செந்தமிழை காத்திடுவோம். வீணையின் இசை போல இலக்கியங்கள் இனிமை தரும். வியனுலகில் தமிழ் மொழியே வெற்றிகளை பெற்று வரும். வீணையின் இசை போல இலக்கியங்கள் இனிமை தரும். வியனுலகில் தமிழ் மொழியே வெற்றிகளை பெற்று வரும். பானையில் ஊறிய பழங்கஞ்சே நோய் தடுக்கும். கேன்சருக்கு பழையதுதான் பெஸ்ட்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பானையில் ஊறிய பழங்கஞ்சே நோய் தடுக்கும். பாரினில் முத்தமிழே பாங்குடன் நிலைத்து நிற்கும். ஏட்டில் எழுதுவதும் மேடையில் முழங்குவதும் இனிமேல் பயனளிக்காது என்றுணர் இளைஞனே. ஏட்டினில் எழுதுவதும் மேடையில் முழங்குவதும் இனிமேல் பயனளிக்காது என்றுணர் இளைஞனே. நோட்டம் பார்க்கின்றான், நுழைக்க துடிக்கின்றான். நோட்டம் பார்க்கின்றான், நுழைக்க துடிக்கின்றான். நுண்ணறிவு தமிழனே, மொழி காக்க வாழடடா. நுண்ணறிவு தமிழனே, மொழி காக்க வாழ் எடடா என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா, மிகச் சிறப்பான சிறப்புங்க ஐயா. இந்த நேரத்தில் தாய்மொழி பற்றின் மீது உள்ள கவிதை அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி. சரியா கேட்டுச்சான்னு தெரியல, இருந்தாலும் சரியா கேட்டதுங்க ஐயா, சிறப்பாக இருந்தது ஐயா. ஒவ்வொரு ஐயா சின்ன இளங்கோ அவர்கள் முன்னோர், இது நான் செய்த வீணைகள், எனக்கு முன்னோர் கொடுத்த வீணை என்று அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த கவிதையை தொடங்கினார்கள். சொந்த முகவரியை தொலைத்துவிட்டால் மீட்க முடியுமா என்றெல்லாம் அவர்கள் மிக அழகாக நிறைய கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இந்த மொழியை அடிமையாக்குவதற்கான சில முயற்சிகளை தன்னுடைய கவிதைகளிலே இங்கே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீசைதான் நரைத்திருக்கின்றதே தவிர தமிழின் மீதும் தமிழ் கவிதைகளின் மீதும் அவர் கொண்டிருக்கின்ற அந்த ஆசை நரைக்கவே இல்லை என்பதை இந்த கவிதையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்தபடியாக அசத்தல் நாயகி ஆர்ஜே சின்பா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்களாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தங்கள் கவிதையினை தாருங்கள். அவை வணக்கம் அனைவருக்கும். நல்லதோர் வீணை செய்தே அதனை நலங்கட பொழுதில் எறிவதுண்டோ. அழகான தலைப்பு. இசையினால் இதயங்களை வசமாக்க முடியும். காற்றலைகளின் ஓசைகளில் மிதக்கும் இசையை ரசிக்கின்றோம். எப்பொழுதும் மனம் ரம்மியமாக்கப்படுகின்றது. இன்னல்கள் பலதிருப்பினும் அவற்றை சிதற வைக்கும். கவலைகளும் காணாமல் பருந்தாக பறந்துவிடும். அதே போல மனிதர்களிலும் மனிதர்களும் உண்டு. உயர்ந்த சிறப்புமிக்க செயல்களை ஆற்றுவார்.
அனைவரின் நெஞ்சிலும் நீக்கமர நின்றிடுவர். எண்ணத்தில் உயர்வடைந்தால் இமயமும் கை அருகினிலே. சுறுசுறுப்பினில் தேனீக்கள் போன்றே இருப்போம். நாற்செயல்களை செய்யும் போது தீமைகளும் நேரிடலாம். வாழ்தலின் புகழாரத்தில் உண்மை அவசியம். நம்பிக்கையிலும் செயல்பட்டு வானளவு புகழ்ந்திடுவர். கூடி வாழ்ந்தால் நல்லிசையாக ஒலித்திடுவோம். நல்லதோர் வீணை செய்தே அதனை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ. கூடாதல்லவா? அன்பையே அனைவர் மனதிலும் விதைப்போமே. அசத்தல் நாயகி ஆர்ஜி சிம்பா, சென்னையில இருந்து. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்புமா சென்பா அவர்களே. சிறப்புமா சிறப்புமா. நன்றி நன்றி. சிறப்புமா. அருமையான வரிகள். நன்றி நன்றி. ஓகே. நல்லதோர் வீணை செய்து அதனை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு கிணற்றில் தலைகீழ் விரித்தானாம் ஒருவன். தொட்டால் சுடுமென தெரிந்தும் யாரோ தொட்டு விளையாடி சுட்டு கொண்டானாம். முல்லை கண்டால் குத்துமென அறிந்தும் முறித்து போட்டிடாமல் மூடன் ஒருவன் மேலே ஏறி சென்றானாம். இதைத்தான் முண்டாசு கவி முடுக்கு விசை பாரதி நல்லதோர் வீணையை நலமுறச் செய்து நடுத்தேறு புழுதியில் எரிந்ததாய் பாடினான் போல. இயற்கையை தெய்வம் என்போம், வரம் என்போம். ஆனால் இயற்கையை யாரோ வேற்றுகிரகவாசி அழிப்பதாக நாம் எண்ணிக்கொண்டே சுதந்திரத்தின் அருமை பெருமை அறிந்திருந்தும் கூட சற்றும் அதை பொருட்படுத்தா திரிவது என்னதான் மனநிலைமையோ. கடமை என்றும் உரிமை என்றும் உளமாற அறிந்திருந்தும் கண்மூடி மீறுவதுதான் மானிடர் நம் மூளை போல. நல்லவை பலவும் நலமாக அறிந்திடுவோம். நமக்கேதும் துன்பம் என்றால் நாசூக்காய் மீறிடுவோம். நல்லவை பலவும் நன்றாக அறிந்திடுவோம். நமக்கேதும் துன்பம் என்றால் நாசூக்காய் மீறிடுவோம். துன்பத்திலும் தீதையும் தொடாத மன தூய்மை. துன்பத்திலும் தீதெதையும் தொடாத மன தூய்மை. இன்பத்தில் பிறரை மதித்து சேர்த்திடும் மனநிலைமை. தவறென தெரிந்தால் துணிந்து இருப்பிடும் மன வலிமை. துயரென வருவோருக்கு உதவிடும் குணநிலைமை. மொத்தத்தில் மானுட மகத்துவம் மனதார அறிந்து மனிதத்தை மதித்திடும் மனிதரை பெருக்கிடு இறைவா. நல்ல வீணைகள் நடுவீட்டில் நற்கீதமாய் ஒலிக்கட்டும். நற்மனிதர்கள் நசுக்கப்படாமல் நலமுற வாழட்டும். நல்லாசி வழங்கி நாடு வாழ்ந்திட. கவிதை அருமை. நன்றிகளையா, நன்றிகளை. நல்ல இனிமையாக இருந்தது. கவிதை வரிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கிறது. அதோட நமக்கேதும் நன்மை எண்ணில் அதை வச்சுடுவோம். கொஞ்சம் எதுன்னா அதை நாசுக்காய் மீறிடுவோம். இதுதான் உலக மனித இயல்பு. அதை மிக அழகாக படம் பிடித்து சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். மிக்க நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி. சிறப்பையா சிறப்பையா. ஐயா கூறியது போல அந்த கருத்து நல்லா அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்தபடியாக கவிதாயினி கிருபாவதி அம்மா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்களம்மா, தங்கள் கவிதையினை தாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ் என் உயிர் மூச்சு நிறுவனர் சகோதரர் கவி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்க தலைமை வகிக்கும் பாவலர் தமிழ் திரு து. அனுராசா ஐயா அவர்களுக்கும், மற்றும் கவியரங்கில் பங்கேற்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பீனிலே என்றான் ஒரு கவிஞன். ஆனால் இன்று நல்லவனாவதும் தீயவனாவதும் திறன் பேசி கைகளிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் திறன் பேசி கைகளிலே. சோறுண்ணவும் அலை பேசி, தூங்கிடவும் திறன் பேசி, பொழுது போக்கிட கைபேசி, அறிவை வளர்த்திட அலைபேசி என அலைபேசி கடலில் மூழ்கியே அழிகிறதே இச்சமுதாயம். 1000 கனவுகளுடன் பெற்ற பிள்ளை அறிவுரைகளை ஏற்க மறுத்தே நம்மை அலட்சியப்படுத்திட, 1000 கனவுகளுடன் பெற்ற பிள்ளை அறிவுரைகளை ஏற்க மறுத்தே நம்மை அலட்சியப்படுத்திட, வாசமில்லா மலர்களாய், வெப்பமில்லா சூரியனாய், குளிர்ச்சியில்லா சந்திரனாய்,
தென்றலில்லா காற்றாய் மழையில்லா மேகங்களாய் வாழ்க்கையை செயற்கையாய் வாழ்கிறதே. ஆம், இன்றைய தலைமுறை வாசமில்லா மலர்களாய் வெப்பமில்லா சூரியனாய் குளிர்ச்சியில்லா சந்திரனாய் தென்றலில்லா காற்றாய் மழையில்லா மேகங்களாய் வாழ்க்கையை செயற்கையாய் வாழ்கிறதே. தாமரை இலை நீரென வாழ்கிறதே, தாமரை இலை நீரென வாழ்கிறதே இத்தலைமுறை. இயந்திரங்களோடு இயந்திரமான வாழ்க்கை, அலைபேசி எனும் அரக்கனால் நம் எதிர்கால சமுதாயமே கேள்விக்குறியானதே. அலைபேசி எனும் அரக்கனால் நம் எதிர்கால சமுதாயமே கேள்விக்குறியானதே. எல்லாம் அறிந்தும் ஏதும் செய்ய இயலா நிலையில் நாம், எல்லாம் அறிந்திருந்தும் ஏதும் செய்ய இயலா நிலையில் நாம் கூறும் எதையும் ஏற்க இயலா மனநிலையில் இச்சமுதாயம். நாம் கூறும் எதையும் ஏற்க இயலா மனநிலையில் இச்சமுதாயம். சுமக்கும் போதும் பெற்றெடுத்த போதும் பல பல கனவுகளுடன் குழந்தையை உருவாக்க நினைத்தோம். பல பல கனவுகளுடன் குழந்தைகளை உருவாக்க நினைத்தோம். எல்லாம் காணல் நீராய் மாறிட, ஆம், எல்லாமே கனவுகள் எல்லாமே காணல் நீராய் மாறிட, துடுப்பில்லா படகாக காற்றில் ஆடும் கொடியாக இசையில்லா வீணையாக இன்றைய குழந்தைகள். துடுப்பில்லா படகாக காற்றில் ஆடும் கொடியாக இசையில்லா வீணையாக இன்றைய குழந்தைகள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதியில் எரிந்து விட்டோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதியில் எரிந்து விட்டோம். மீட்டிட வழி ஒன்று கூறாயோ சிவசக்தி, எங்கள் குழந்தைகளை மீட்டிட வழியொன்று கூறாயோ சிவசக்தி. அனைவருக்கும் நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. சிறப்புமா. கவிதையா மிக அருமையாக உண்மையாக இருந்தது. கிருபாவதி அம்மா மிக அழகாக கவிதைகளை கொண்டு போனார்கள். இங்கே வீணை என்பது இந்த தலைமுறை குழந்தைகள் என்று உருவகப்படுத்தியிருக்கின்றார்கள். நாம் இன்னும் எரிந்து விடவில்லை. எரிந்து விடுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் எரிய மாட்டோம். இந்த தலைமுறை பிள்ளைகளை நல்ல வீணைகளாகவே நாம் வாசிக்க வைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு சொல்கின்றோம். அவங்க சொன்னாங்க, தென்றல் இல்லாத காற்று, மழை இல்லாத மேகங்கள் போல. அப்படி பதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு வயலில் விளைவது எல்லாமே நெல்மணியாக இருக்காது, பதர்களும் கூட இருக்கும். ஆனால் நாம் நெல்மணிகளை விளைப்பதற்கே நம் உழைப்பை நாம் தருகின்றோம். அது மாதிரி கவிதையில் நம்பிக்கைகளை அதிகமாக விதைப்போம். நிச்சயமாக நாளைய தலைமுறையை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவனை நல்ல குழந்தையாகவே நாம் வளர்த்தெடுப்போம் சொல்லி நல்லா இருந்தது கவிதை. குரல், கவிதை வரிகள், இங்க சொன்ன முறை எல்லாமே நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்புமா. வரிகள் அனைத்தும் இருந்தது. நிச்சயமாக அடுத்த தலைமுறை தூய்மையாகட்டும். அதற்காக தான் நம் தமிழ் என் உயிர் மூச்சு குழுமம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நமது சகோதரி பட்டிமன்ற பேச்சாளர், பேச்சிலும் சரி அவரது கவிதையிலும் சரி ஒரு வீச்சாக இருக்கும் அப்படிப்பட்ட பட்டிமன்ற சகோதரி சபிதா பானோ சகோதரி அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்களம்மா, தங்கள் கவிதையினை தாருங்கள். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தித்திக்கும் தமிழ் மொழியை சுமந்து நிற்கும் தமிழ் அன்னைக்கும் இவ்வவையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் தலைமை அவர்களுக்கும் சபிதா பானுவின் அவை வணக்கம். நல்லதோர் தலைப்பு, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. பெண் விடுதலை கிடைத்தும் போராட்டமோ, பெண் விடுதலை கிடைத்தும் போராட்டமோ, விடிந்த பின்பும் வெளிச்சம் எங்கே. பொண்ணுக்கு நாணம் இருந்த போதும் அடிமை வாழ்வு சிறப்புதானோ, அடிமை வாழ்வு சிறப்புதானோ. அறவழி அறிந்த பிறகும் அன்பின் சாரல் மறந்து நிற்பதோ, அன்பின் சாரல் மறந்து நிற்பதோ. புரட்சி பல நிகழ்த்திய வேள்வியில் பெண்ணின் உரிமை எழுதவில்லையோ, பெண்ணின் உரிமை எழுதவில்லையோ. தாய்மொழி இனித்து இருக்க
தாய்மொழி இனித்து இருக்க தனித்துவம் விரும்பி கிறுக்குத்தனத்தோடு பிறமொழி பின்பற்றுவதும் முறையோ? பிறமொழி பின்பற்றுவதும் முறையோ? காலம் கடந்தும் கண்ணாம்பூச்சியாட்டம் தேவையோ பெண்களின் முன்னேற்றத்தில்? கலைநயம் போற்றிய மண் கால மாற்றத்தில் பண்பாட்டை விட்டு களை இழந்து திரிவதும் சரியோ? பண்பாட்டை விட்டு களை இழந்து திரிவதும் சரியோ? நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி. கவிதா சிறப்புமா சிறப்புமா. சிறப்பான கவிதை, நல்லது ஒரு வினைக்கு. பெண்களை போற்றி அப்படின்ற வரிகளை வந்து சிறப்பாக இருந்ததுமா. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தபடியாக புதுச்சேரியிலிருந்து ஆசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்கள் கவிதையினை தாருங்கள். வணக்கம் ஐயா. அவைக்கு வணக்கம். கவிதையின் தலைப்பு நல்லதோர் வீணை செய்தே நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. விடுதலை உணர்வில் உயிர் மூச்சாய் ஆணாதிக்கம் நிறைந்திட்ட இந்திய தேசத்தில் பெண் விடுதலை இயக்கம் உருவாக்கி விடுதலை உணர்வை கவிகளில் படைத்து ஆணுக்கு நிகராய் பெண்கள் சாதித்திட 1000 கனவு கண்டிட்ட பாரதியே. சக்தியும் சிவனும் சேர்ந்தால் வெற்றி நன்றாய் உணர்ந்த மகாகவி பாரதி. இந்திய சுதந்திரம் போராட்ட வேள்வியில் பெண்ணினம் ஈடுபட செய்திட்ட பாரதி. இன்றோ ஆணுக்கு நிகராய் பெண்கள் மண்ணுலகில் விண்ணுலகில் தடம் பதித்து துணிச்சல் திறமை மிக்க பெண்மணியாய் புதுமை பெண்ணாய் சிங்க பெண்ணாய் சாதனை புரிந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தந்திட்ட பெண்கள். பாரதி கனவை நிறைவேற்றி இருப்பது பாரதி கண்டால் அகம் மகிழ்ந்திடுவார். வாய்ப்பிற்கு நன்றிகள் பல ஐயா. சிறப்பையா. நிச்சயமாக பெண்ணாக பாரதி தற்போது பெண்கள் இருக்கின்றார்கள். பாரதி வாழ்ந்த மண்ணிலிருந்து அந்த பாரதி பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று அதை சொன்னது மாதிரி அதே அந்த பெண்மையை முன்னிறுத்தியே பாரதி என்னவெல்லாம் முழங்கினான் என்று சொன்னார். வாழ்த்துக்களுங்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ராதா வெங்கட் அம்மா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதையினை தாருங்கள். வணக்கம் ஐயா. தமிழ் பால் கொண்டு ஞானப்பாலை ஊட்டிய எம் அருந்தமிழை வணங்கி என் கவிதையை படைக்கின்றேன். என் ஆசானை வியந்து பார்த்ததும் ஆசையாய் என் லட்சியத்தை அமைத்ததும் ஆசானின் கனிவும் திறமையும் மேலும் ஊக்கப்படுத்தியது. ஆசானின் வாக்கு தெய்வ வாக்கு என்று முட்டி மோதி முணங்கிக் கொண்டு படித்த நாட்கள் நெஞ்சில் அகலாதவை. தாய் சொல்லை தட்டும் பிள்ளைகள் ஆசானின் பேச்சை ஒருபோதும் தட்டியதில்லை. காலங்கள் மாறின, ஆசானாய் நானும் மாறினேன். பெயர் சொல்லும் மாணவர்களை உருவாக்க. காலங்கள் மாறின, ஆசானாய் நானும் மாறினேன். பெயர் சொல்லும் மாணவர்களை உருவாக்க. சமுதாய சூழலும் தொழில்நுட்பமும் புதிய தலைமுறையினரை எதை நோக்கி கொண்டு செல்கிறது என்று புரியா புதிராய் செல்லும் திசை அறியா முடுக்கப்பட்டுள்ளது. விரல் இல்லாமல் வீணை மீட்ட இயலாது, விரல் மடக்காமல் இசை எழும்பாது, 5 வளைப்போம். விரல் இல்லாமல் வீணை மீட்ட இயலாது, விரல் மடக்காமல் இசை எழும்பாது, 5 வளைப்போம். நன்றி. சிறப்பான வரிகளம்மா. ஆசான் இருப்ப ஐயன் வள்ளுவனும் நம்முடைய ஆசான் தான். அவருடைய வழியில் தான் நாமளும் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஆசான் ஆசிரியர்கள் தான். நீங்களும் ஒரு ஆசிரியர். அதனால ஆசான் வழியிலே நமது மொழியை கற்றுத்தெறி
ஆகையால் சிறப்பான வரிகள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்தபடியாக சேகர் ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்கள் கவிதையினை தாருங்கள். சேகர் ஐயா இருக்கீங்களா? வணக்கம். ஐயா கவிதை வாசிக்கலாங்களா? வாசிங்கள் ஐயா. ஐயா வணக்கம். வாசிங்களே. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? வாய்ப்பை நல்கியிருக்கிறீர்கள். பாரதியாருடைய அருமையான ஒரு கவித்துவம் வாய்ந்த ஒரு கவிதை. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. அருமையான ஒரு என்ன சொல்றது, அந்த வார்த்தைக்கு அதுதான், அந்த வார்த்தையை தான் வல்லரசுன்னு தான் சொல்லணும். அதனால அதை சொல்றேங்க ஐயா. தவத்தால் பெற்ற பிறவி இது, தவத்தால் பெற்ற பிறவி இது, தனிப்பெருமை மிக்க வாழும் கைரேகை பார்த்து காரியம் மாற்றாதே. வாழும் வாழ்க்கை வல்லரசாக கைரேகை பார்த்து காரியம் மாற்றாதே. கடமை ஒன்றே கருத்தில் கொள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வாழ்ந்து காட்டு. பிறந்த நாடு சிறந்து வாழ இறந்த பேரை தெய்வத்தின் இடத்தில் தேசத்தை வைத்திடு. விழி எண்ணி தாய்மொழி காத்திடு, விழிபோல் எண்ணி தாய்மொழி காத்திடு. அந்நியரும் அருந்தமிழை அமிர்தமாய் பருகிட, அந்நியரும் அருந்தமிழை அமிர்தமாய் பருகிட. 10 பாட்டும் 8 தொகையும் மறந்து போகலாமா? 10 பாட்டும் 8 தொகையும் மறந்து போகலாமா? அறம் பெருக அருந்தமிழ் படித்திடு, அறம் பெருக அருந்தமிழ் படித்திடு. சாவிலும் தமிழ் படிக்க விரும்பிடு, சாவிலும் தமிழ் படிக்க விரும்பிடு. பிறக்கும் போது தமிழ் படித்தேன், பிறக்கும் போது தமிழ் படித்தேன். அம்மா எனது முதல் வார்த்தை. அன்று முதல் ஆயுள் வரை தமிழே என் உயிர் மூச்சு. கனியை தவிர்த்து காயை உண்பதோ? இலக்கியம் இலக்கணம் இன்பத் தமிழில் இருக்க, ஐம்பெரும் காப்பியம் அழகு தமிழில் இருக்க. 10 பாட்டும் 8 தொகையும் பைந்தமிழில் மிளிர. குத்துப்பாட்டும் கொலைவரியும் படைப்பது தகுமா? இன்சொல் இருக்க வன்சொல் எதற்கு? தமிழ் படிக்க பிறவியெடு, தமிழை காக்க உயிரை கொடு. தமிழ் படிக்க பிறவியெடு, தமிழை காக்க உயிரை கொடு. அயலாரும் அருந்தமிழ் பேசும்போது இதய வீணை இசைத்தமிழ் மீட்டிட வேண்டாமோ? தமிழ் படிக்க அறம் பெருகும், கவி பிறக்க தமிழ் சிறக்கும். வீணையாய் பிறந்தாலும் தமிழ் இசைப்பேன், புழுதியில் எரிந்தாலும் தமிழ் புதையலாவேன். மரணம் தழுவினாலும் செந்தமிழ் மறவேன். தமிழோடு நான் உங்கள் உறவு. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. தேசத்தை விழுவியாய் எண்ணி தாய்மொழி காத்திடு. அருமையான வரிகள் ஐயா. இப்பொழுது தாய்மொழி காக்க வேண்டிய சூழ்நிலை தான் நாமளே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆங்கிலம் கலந்து உருவாடி கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையில் தாய்மொழி காத்திரு என்ற வரிகள் அருமையாக இருந்தது. சிறப்பையா, சிறப்பையா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. அருண்குமார் ஐயா வந்திருக்காங்க. அருண்குமார், அருண்குமார் இருக்கீங்களா? கூட்டுறது கவியரங்கத்துக்காக நம்ம தலைமை இப்போ தற்போது தலைமை தாங்கிய ஐயா வெற்றி பெறல் ஐயாவை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவை அழைத்து அழையுங்கள். சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. வாடி மலர்கள் முன் வாடாமல் வாழ்த்துக்களே, மனம் வீசும் மலர்கள். தமிழ் என் உயிர் மூச்சு என்கின்ற ஒரு குழுமத்தை தொடங்கி அதன் வழியாக தமிழ் கவிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்தும் இளம் தலைமுறையினரை
திருக்குறள் மற்றும் நல்வழிகளில் செலுத்துகின்ற வகையில் அவர்களை ஒருங்கிணைத்தும் நிகழ்வுகளை தொடர்ந்து தொய்வுறாது நடத்தி வருகின்றார்கள். அன்பு இளவர்கள் ஆனைமங்கலம் குணசேகரன் அவர்களும் தம்பி கவி பிரபாகரன் அவர்களும் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்து வருகின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தொடக்கத்தில் நம்முடைய தம்பி அவர்கள் கவியரங்கத்தையும் சிறுவர்களுக்கான திருக்குறள் சொல்லுதல் மற்றும் சில நிகழ்வுகளை எல்லாம் சிறுவருக்கான நிகழ்வுகளை இணைத்து நடத்தி வந்தார்கள். அதனை தவிர்த்து கவியரங்கத்தை தனியாகவும் சிறுவர்களுக்கான அரங்கத்தை தனியாகவும் நடத்தி வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி இன்றைக்கு இந்த கவியரங்கத்தை அன்பு இளவல் அனுராஜ் அவர்களுடைய சீரிய தலைமையில் தொடங்கி மிக சிறப்பாக இந்த கவியரங்கத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில், அதுவும் மாலை நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தை ஒரு அமைப்புக்காக கவிஞர்கள் செலவிடுகிறார்கள் என்பது மிக பெரிய அரிய ஒன்று. அப்படி இன்றைக்கு சூழலுக்கு இந்த நேரத்தில் நிறைய அரங்குகளில் கூட்டங்கள் இருக்கின்றன. சென்னை மாதிரி இடத்துல ஒரே நேரத்தில் 5-6 நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதுபோல் பல ஊர்களிலும் பல இலக்கிய விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த சூழலில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மாலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து கவிஞர்கள் ஒரு 1.5 மணி நேரம் 60-90 நிமிடங்கள் ஒரு அரங்கில் இணைந்திருக்கின்றார்கள், தங்கள் கவிதைகளை வைத்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை, வெற்றி என்கின்ற அளவில் வெற்றி மங்கை முத்தமிட்டிருக்கின்றார். அதற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதைக்கு தலைப்பு கொடுக்கும்போது பாரதியினுடைய வரிகளை எடுத்து கொடுத்தது பொருத்தமானது சரி என்றாலும் அந்த வரியை முழுமையாக தராமல் நீங்கள் நல்லதோர் வீணை செய்தே என்பதோடு விட்டுவிட்டு இருந்தால் இன்னும் இந்த கவியரங்கில் கவிதையில் சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளில் வழிமறிக்கிற மாதிரி அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று சொல்லும்போது அவர்களுடைய வீச்சு குறைந்து போய் ஒரு குறுகிய சந்துக்குள் அவர்களை செலுத்துவது போல் ஆகிவிட்டது என்பதை நான் சொல்லி, எதிர்காலத்தில் எங்கள் தலைப்புகள் தரும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருடைய கவனமும் பின்வரிகளில் தான் செலுத்து. நல்லதோர் வீணை செய்தே என்பதை விட்டுவிட்டு அதன் பின்வரிகளிலே தான் கவனம் செலுத்துகிறது. எனவே அந்த புழுதியில் எரிவதுண்டோ என்று தான் கேட்டான். பாரதி கேட்டது புழுதியில் எரிவதுண்டோ, அப்படி அதனுடைய இது எரிய மாட்டோம் என்கின்ற செய்தியைத்தான் எரிவதுண்டோ என்ற கேள்வியிலே கொண்டு வந்து முடித்திருக்கின்றார். இருந்தாலும் நம்மவர்கள் எல்லோருமே நேர்மறையாக மட்டும் பார்க்காமல் எதிர்மறையாகவும் அதை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே கவிதை படித்தவர்கள் மிக பெரும்பாலும் மிகவும் சிறப்பாக நான் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து சேர்ந்தேன்னா நான் 4:30 வந்து தான் இணைய முடிந்தது. இவ்வளவு நேரம் உங்களோடு இருப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. வருவோம், தம்பிமார்களின் கவிஞர்களின் முகத்தையெல்லாம் பார்ப்போம், முடிந்தவரை குரல்களை கேட்போம் என்று தான் வந்து அமர்ந்தேன். ஆனால் அனுராஜ் அவர்கள் முகத்தை கூட எனக்கு பார்க்க முடியாமல் போய்விட்டது. சூழல் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது, பரவாயில்லை. ஆக இந்த 1.5 மணி நேரமாக நம்முடைய நிகழ்விலே பங்கேற்று இந்த தலைப்பிலே மிக செம்மையாக கவிதைகளை படைத்து தந்திருக்கின்றார்கள் நம்முடைய கவிஞர் பெருமக்கள். இதில் புதுச்சேரியிலிருந்தெல்லாம் கூட சேகரையா போன்றவர்கள் வந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்கு அப்பால் புதுச்சேரி என்பது தமிழ்நாட்டுக்குள் அடங்கிவிட்ட ஒன்று என்றாலும் அவர்கள் தங்களை ஒரு தனித்துவமாகத்தான் வைத்துக் கொள்வார்கள் புதுச்சேரிக்காரர்கள். எனவே அவர்கள் தங்களை ஒரு தனித்த மாநிலமாகத்தான் கருதுவார்கள்.
அப்படி இரட்டை தமிழ் மாநிலமாக தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்கின்ற நேரத்தில் அண்டை மாநிலத்தினரும் வந்தெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல அருமை தங்கைமார்கள், தாய்மார்கள் இவர்களெல்லாம் மிக ஆர்வத்தோடு வந்து மிக அழகாக கவிதையை படித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே பங்கேற்று கவிதை படித்த அத்துணை நல்ல நட்பு உள்ளங்களையும் என் அன்பு தம்பி தங்கைகளையும் அருமை சகோதரிகளையும் சகோதரர்களையும் மனமாற வாழ்த்தி பாராட்டுகின்றேன். உங்களுடைய முயற்சிகள் தொடர்க வெல்க. நீங்கள் மற்றவற்றில் எதிலும் கவனம் செலுத்தாமல் தமிழ் என் உயிர் மூச்சு என்கின்ற இந்த குழுமத்தை எந்த வகையிலெல்லாம் புதுமையான நிகழ்ச்சிகளை தருவதன் மூலம் மற்ற குழுமங்களிலிருந்து நாம் எப்படி வேறுபட்டு இருக்கின்றோம், எப்படி வேறுபட்டு நடத்தி செல்லலாம் என்று சிந்தித்து அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். மற்ற குழுமங்களை பற்றி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், அல்லது அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் அதை பற்றி நீங்கள் மற்ற குழுமங்களை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய குழுமம் இந்த தமிழ் என் உயிர் மூச்சு என்ற இந்த குழுமத்தை எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு குழுமமாக எதிர்காலத்திலே நிலை நிறுத்த முடியும் என்கின்ற அளவில் உங்களுடைய சிந்தனையை முழுமையாக செலுத்தி இந்த குழுமத்தை மென்மேலும் வளர்த்து வாருங்கள். நீங்கள் மிக அற்புதமான ஒரு பணியை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். தமிழ் கவிஞர்களை ஒரு பக்கம் ஒருங்கிணைக்கின்ற அதே நேரத்தில் இளம் மொட்டுக்களை, தமிழ் மொட்டுக்களை, அந்த மூன்றாம் பிறைகளை, அந்த முல்லை மொட்டுக்களை எல்லாம் நாளை மலர் தோட்டங்களாக மலர் இருக்கின்ற அந்த முல்லை மொட்டுக்களை நாளை முழு நிலாக்களாக ஒளி பொழிய இருக்கின்ற அந்த மூன்றாம் பிறைகளை இன்றைக்கு நீங்கள் கையிலே எடுத்திருக்கின்றீர்கள். அவர்களுக்குள் பொதிந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற அந்த ஆற்றலையெல்லாம் எப்படி எந்தெந்த வகையிலே நாம் வெளிக்கொணர முடியும் என்கின்ற அளவில் திட்டமிட்டு அவற்றுக்கான வாய்ப்பு வாசல்களை அகல திறந்து விடுங்கள். வயதானவர்களிடமிருந்து தமிழ் வாலிபர்களிடம் சென்று அதற்கும் அடுத்து இளைய தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அவர்கள்தான் நாளைய தமிழுக்கு அரண்களாகவும் அழகு கோட்டைகளாகவும் திகழ்வார்கள். எனவே அந்த இளம் சிறார்களை செதுக்கி செதுக்கி தமிழ் ஆயுதங்களாக, தமிழ் படைக்கலன்களாக மாற்றுகின்ற அந்த பணியில் தமிழ் என் உயிர் மூச்சு என்கின்ற ஒரு அற்புதமான அந்த தலைப்பிலேயே தனித்துவத்தை கொண்டிருக்கின்ற அந்த குழுமம் செயல்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையை இனிய கவிதை மாலையாக, தமிழ் மாலையாக, இனிமை சொட்டுகின்ற மாலையாக மாற்றியமைத்த இந்த அரங்கிலே பங்கு பெற்ற அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்து எனக்கும் ஒரு இனிய நல்ல வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி பாராட்டி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆமா, தேன்மொழி அவர்களுக்கு நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தங்கை தேன்மொழி அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி உரை கலைச்சிடலாங்களா? சிறப்பாங்க. நன்றி உரை அழைச்சிடலாம். செய்தி அதனை நலங்கிட புழுதியில் எரிவதென்றோ என்ற தலைப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அதன் வழியிலே இன்று கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை இருந்தாலும் நமக்காக தலைமையேற்று இறுதி வரை தலைமையேற்று பின்னூட்டம் கொடுத்து வாழ்த்துரை வழங்கிய கவித்திலகம் வெற்றி பெற்றுள்ள ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கவிஞர்களும் தனது கவிதையினை திறன்பட படுத்தியிருந்தார்கள். நல்லதொரு வீணை செய்து அந்த வாக்கியத்தின் வழியே ஒவ்வொரு வரிகளும் சிறப்பாக அமைந்திருந்தது. அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பயணிங்கள் எங்களுடன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாழ்த்துரை சிறப்பாக வழங்கிய ஐயா அவர்களுக்கும் இன்னும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரை வழங்க
ஐயா அவர்களை அழைக்கலாம். சகோதரி. நன்றி ஐயா. நறுமண மலர்களால் நன்றியுரை வழங்க தமிழ் என் உயிர் மூச்சு குழுவின் தலைவர் ஆனைமங்கலம் கணபதி குணசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக ஐயா. வாழிய செந்தமிழ் வாழ்க. தமிழின் உயிர் மூச்சு குழுமத்தின் புலனவழி கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை கவிகளுக்கும் நன்றிகளும், வரையலாத காரணத்திலும் வந்து எங்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய எங்கள் வழிகாட்டி கவித்திலகம் ஐயா வெற்றி பெருளையா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டவராகவும், இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைக்க இருந்த அனுராஜ் ஐயா தலைமையேற்று நடத்திருந்த அனுராஜ் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வில் பங்கேற்க வருவதாக உறுதியளித்திருந்தார்கள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும், நிகழ்வை வரவேற்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்களுக்கும், சிறப்பாக கவிதையை வடித்த கவிஞர்களுக்கும், புதுச்சேரியிலிருந்து வருகின்றிருக்க சேகர் ஐயா போன்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதன் அடுத்த கட்ட நிகழ்வாக நம்ம தமிழின் உயிர் மூச்சின் அடுத்த கட்ட நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனை நிறுவனர் அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவிப்பதாக இருந்தால், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஐயா கவித்திலகம் ஐயா இருப்பதனால் நிறுவனர் ஐயா அவர்கள் அந்த நிகழ்வை இதனுடைய தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி உரையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா வணக்கம். நமது குழுவின் அடுத்த கட்ட முயற்சியாக உலக சாதனை நூல் வெளியிட உள்ளோம். என்னவென்றால், போதை சம்பந்தமாக இப்பொழுது போதை எப்படி இருக்கின்றது, தமிழகத்தில் எந்த மாதிரியான போதை தலைவிரித்து ஆடுகின்றது நமக்கு எல்லாம் தெரியும், அறிந்தது ஒன்றாக இருக்கின்றது. ஆகையால் அதனை முன்னெடுத்து போதை ஒழிப்பு சம்பந்தமாக நாம் தொகுப்பு நூலை வழங்க இருக்கின்றோம். அதுவும் உலக சாதனையாக வழங்க இருக்கின்றோம். 200 கவிதைகள், அதாவது 200 கவிஞர்கள் இணைந்து 1000 கவிதைகள் இப்படிப்பட்ட தொகுப்பு நூலை வழங்க இருக்கின்றோம். அதுவும் நமது மாவட்டத்தில், நாகை மாவட்டத்திலே விழா எடுத்து அதற்கான முன்னெடுப்புகள் இப்பொழுது சிறு சிறு நகர்வுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது எப்படி என்றால், 200 கவிஞர்கள் இணையும் பட்சத்தில் 5 கவிதைகள் ஒரு கவிஞர்கள் தருவார்கள். அப்படி 1000 கவிதைகள் இணைத்து இந்த தொகுப்பு நிலை வழங்க இருக்கின்றோம். இந்த நூல் அரசாங்க பார்வைக்கு சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கரங்களில் ஒப்புவைத்து இந்த நூலை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இதுதான் இந்த சிறப்பான ஒரு செய்தி. அடுத்த நகர்வு நமது குழுவின் முன்னெடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சியும் இதுதான். சிறப்பாக நடக்கும் என்று நம்பி இந்த களத்தில் நாங்கள் இறங்கி உள்ளோம். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாதம் சொல்லிடுங்க தம்பி. அதாவது வெற்றி முடிசூட்ட முதலிலேயே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கவிஞருக்கு 5 கவிதைகளை கேட்கின்றீர்கள். கேட்கும்போது ஒரே தலைப்பில் 5 கவிதைகள் என்றால் 1000 கவிதைகளும் ஒரே தலைப்பில் இருந்தால் படிப்பதற்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். எனவே ஒரு 5 தலைப்புகள், அந்த 5 தலைப்புகளில் ஒவ்வொரு கவிஞரும் 5 கவிதைகளை தந்தால் 200, 1000 என்கின்ற அளவில் தர முடியுமான்னு கொஞ்சம் ஒரு யோசனை தான். இது கட்டாயமோ கிடையாது, உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறது. அந்த மாதிரி அல்லது இதையே இன்னும் செட் பண்ணிட்டு நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் அப்புறம் இன்னொன்று, நீங்க ஒரு நூலுக்கு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்க விருப்பத்துக்கு கவிதை கொடுக்கலான்னா அந்த தலைப்பை ஒட்டிய கவிதைகள் அதிகமாக இல்லாமல் தலைப்பு ஒட்டாத வேற கவிதைகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நூல் சிறக்காது. கொஞ்சம் அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. முடிக்கல.
இப்போ தான் மாவு எடுத்துருக்குறோம், இன்னும் பிசைஞ்சு அதுக்கு இது பண்ணிலாம் செய்யலாம். ஒரு கருத்து சொல்கிறேன், யோசனை பண்ணிக்கோங்க. நல்லா வரணும், சரியாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அதுதான் அந்த அந்த ஒரு விருப்பத்தோடு தான் நான் என் கருத்து சொல்கிறேன். சரிங்கய்யா. சிறப்பாக அதாவது விழா எடுக்கிறாங்க. நூல் விடையில்லாமல் முடிவு கருத்துகளும் ஏற்று நல்ல ஒரு தலைப்பு இருக்கு. ஏன்னா 4வது வாரம் போகக்கூடாது, ஏன்னா லீவு விடுமுறை கழிகிற வாரம் அது. அதனால 3வது வாரத்துல விழா, அதற்கான ஏற்பாடுகளை கவிஞர்கள் விரைந்து செஞ்சாங்கன்னா, கவிஞர்கள் வந்து கவிதைகள் கொடுத்தா போதும், மற்றது எல்லா ஏற்பாடுகளும் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம முன்னெடுத்துடலாம். ஐயா கவித்திலகம் ஐயா சொன்ன மாதிரி தலைப்பு வந்து நம்ம ஒரு தலைப்பை கொடுத்துட்டோங்கிறத விட அதை உள் தலைப்புகள் வந்து இந்த 1000 கவிதைகள் இருக்கிறதுனால ஒரு 3 பாகமாக உள்ள இல்லைன்னா 5 பாகமாக கவிதைகளை மாத்திக்கும். அது ஐயாவோட ஆலோசனையை நம்ம பின்னாடி இந்த வாரத்தை சரி. சிறப்புங்கய்யா, நீங்க சொல்வது போலயே செய்து விடலாம், அதுவே நன்றாகவே இருக்கும். நூலும் நன்றாக வரும். 1000 கவிதைகள்ங்கிறப்போ 1000 படைப்பு, ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஒவ்வொரு உள்கருத்துக்கள் நிறைய இருக்கும். சிறப்பான கருத்துங்கய்யா, மிக்க நன்றியா. என் உயிர் மூச்சு குழுவின் காணொளி கவியரங்கில் இணைந்து சிறப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் கவி தலைமைக்கும் வாழ்த்துறை வழங்க வெற்றி பெறோழி ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி இனிதே மற்றொரு நிகழ்வில் இணைவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் ஐயா. ஏனென்றால் உங்களுடைய கருத்து எங்களுக்கு முக்கியமானது. நம்ம நூல் வெளியீடை பத்தி உங்களுடைய கருத்துக்கள், ஒரு சில கருத்துக்கள் சொல்லுங்கள் ஐயா. எப்படி முன்னெடுத்து செல்லலாம், நூல்களை எப்படி வெளியிடலாம், கவிதைகளை எப்படி வாங்கலாம் என்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா. ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரியே உள்கருத்துக்கள் உள்தலைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய யோசனையும் கூட. அருமையாக இருக்கும் நம்மளுடைய படைப்புகள், நம்மளுடைய பயணம் மிக சிறக்க இது ஒரு நல்ல ஒரு உத்தியாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். ஆகவே தாங்கள் முடிவெடுத்து விரைவில் எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குமாறு அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த உள்கருத்து என்பது அந்த போதை ஒழிப்பு சார்ந்ததாகவே அமையட்டும் என கோரிக்கையை வைக்கிறேன். ஏனென்றால் ஏன்னா நம்மளுடைய புத்தகத்தினுடைய மெயின் தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த போதை ஒழிப்பு தான் இல்லைங்களா. ஆகையினால அதையே அவங்க ஐயா சொன்ன மாதிரியே அதை நம்ம பின்பற்றலாம் என்று அடியேனும் கருதுகிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது ஏற்பாடுகள் துரிதமாக செயல்பட தமிழ் எண்ணெய் நமக்கு அனைத்து வழியிலும் உதவி செய்வார்கள். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய இந்த அடுத்த கட்ட அந்த பயணம் என்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த உலக சாதனை நிகழ்வு வரவேற்கிறோம் ஐயா, வரவேற்கிறோம். ஆரம்பித்தது போல் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பாய்ச்சல் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. போதை ஒழிப்பு சம்பந்தமாக நீங்கள் புத்தகம் வெளியிடுவது குறித்து எனது பாராட்டுகள். அதில் உள் தலைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது என்னுடைய ஒரு ஆலோசனை தான். ஐயா கவித்திலகம் ஐயா சொன்னதை போல அதில் பெற்றோர்கள் பங்கு, மாணவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி அதை வழிநடத்த வேண்டும், அவர்களை செம்மை பெற செய்ய வேண்டும், இந்த சமுதாயம் எப்படி இளைஞர்களுக்கு அதை ஊட்ட வேண்டும், இப்படியாக உங்களுடைய உள் தலைப்புகள் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. என்னுடைய வாழ்த்துகள். கவியரங்கங்கள், பல காணொளி கவியரங்கங்களிலே கலந்து கொள்கிறோம். மிகச்சிறப்பாக அதிக அளவிலே
கவிஞர்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல, பெண் கவிஞர்கள் சகோதரிகள் நிறைய பேர் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மிகச் சிறப்பாக செல்கின்றீர்கள். உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதாவது உங்களோட தலைப்பு வந்து ஐயா தான் தந்து வந்தாங்க. போதை ஒளி பாதி தெளி என்ற நூலின் தலைப்பு ஐயா கவித்திலகன் ஐயா தான் இந்த தலைப்பு தந்தார். அருமையான தலைப்பாக இருந்தது. அதாவது 2-3 தலைப்பு தந்தார்கள். ஆனால் இந்த 2 சொல் தலைப்பு மனதை ஈர்த்தது. சிறப்பாக இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். அண்ணன் அவர்களிடமும் சொன்னேன், அருமையாக இருக்கின்றது தலைப்பு, ஐயா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு, இதையே வைத்து விடலாம் என்று உடனே சொல்லிவிட்டார். போதை ஒளி பாதை தெளி அப்படின்ற தலைப்பு அருமையாக இருந்தது. இதை வந்து வெற்றி தலைப்பாக புத்தகத்தினுடைய தலைப்பு அது ஓகே. உட்தலைப்புகள் ஒரே மாதிரியா இருந்தா போர் அடிச்சிடும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது வந்து கவிஞருக்கு விருப்பத்தை கூட்டணும். ஆனா அதனுடைய பொது கருத்தை சொல்லணும். பெற்றோர்கள் பங்கு அப்படின்ற மாதிரி மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனம் 1000 கவிதைகளுக்கு 1000 தலைப்புகள் நம்ம கொடுத்துரும். கவிதைகள் 200 கவிஞர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 5 தலைப்பு. ஐயாட்ட சமுதாயத்தை பத்தி, மாணவர்களை பற்றியும் அது சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு 20 தலைப்பு 30 தலைப்பு வாங்கலாம். இதை மாதிரி தலைப்புகள்லாம் நாங்க வாங்கிடுறோம். வாங்கி 1000 தலைப்பு கவிஞர்கள் கொடுத்துரும். அது மாதிரி பண்ணிடுறோம். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது செழுமை அடையும், சிறப்பா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் ஒரு ஆலோசனை தான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பொன்னம்பலம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா பொன்னம்பலம் ஐயா மாவட்ட கவி அதிகாரியா ஐயா? ஐயா ஆமா, வணக்கம் ஐயா. ஐயா ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன், அதான் கொஞ்சம் ஜாயின் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கோ. சொல்லுங்க. பரவாயில்லைங்க ஐயா, கவியரங்க நிறைவுற்றது. பரவாயில்லைங்க ஐயா. தலைப்புகள் நிறைய இருக்கணும். தலைப்புகள் வந்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்ப புதுமையான தலைப்புகளா இருக்கணும். அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அதனுடைய கருத்துக்களுடைய செழுமை வந்து மக்களுக்கு போய் சேரும். அதுதான் பயனுள்ளதாக இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நிச்சயமாக தலைப்புகள் வந்து உள் தலைப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஐயா. அண்ணன் சொன்னது போல நிச்சயமாக உள்ள வந்து 1000 கவிதைகளுக்கும் 1000 தலைப்பு கொடுத்து கவிஞர்கள்ட்ட நம்ம வாங்கிடலாங்க ஐயா. சிறப்பாக அமையும். அதோட கால அவகாசம் கொஞ்சம் கொடுங்க ஐயா. அப்படிதான் அந்த கால அவகாசம் கொடுத்தாதான் மக்கள் செறிவுள்ள அந்த கவிதைகளை ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவசரமா கொடுத்தீங்கன்னா அந்த கருத்து செறிவு வந்து குறைவா தான் இருக்கும். அந்த கால அவகாசம் கொடுத்து அந்த கவிதைகளை எழுத சொன்னீங்கன்னா ஆழமான கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதாவது கால கோடை விடுமுறையை குதூகலமாக அழைப்பதற்காக செய்கிறோம். அதுல ஒரு இப்ப தொகுப்பு நூல்னு வரும்போது அதை 200 கவிஞர்களிடம் தொகை வாங்குவீங்களா? நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. ஒரு கவிஞருக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு வருமா பணம்?